ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, யூனிட் 6 இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூனிட் 6 வந்து எப்படி ஈஸியாக கவர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூகான் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூகான் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா, யூனிட் 6 இருக்குது பார்த்தீங்களா, யூனிட் 6ல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிக்கணும். புரியுதுங்களா? யூனிட் 6ல் எந்த ஒரு இதுவும் மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து எல்லாமே தெளிவாக படித்தாகணும். ஓகேங்களா? இப்போ அதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம தமிழ்நாடு பேஸ்டு என்னென்ன இருக்கோ, தமிழ்நாட்டில் என்னென்ன நூல்கள் பண்ணாங்களோ அத்தனை இருக்குது. இதை நீங்கள் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு நல்ல ஒரு தெளிவான வேட்டர் ஸ்டடி இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகேவா? தெளிவான ஒரு வேட்டர் ஸ்டடி எடுத்துக்கோங்க. அந்த வேட்டர் ஸ்டடியில் பாருங்கள், உங்களுக்கு அந்த பாடத்தை அதில் என்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு பார்க்கணும். என்ன டாபிக் கவர் ஆகுது? தமிழ் வரலாறு அது தொடர்பான தொழில் கண்டுபிடிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதில் அந்த பாடம் வந்து எங்கெங்கே இருக்கோ ஃபஸ்ட்டு வந்து புக் பேஸ்டு அத்தனை விஷயத்தில் பார்த்துருங்க. இத்தனை பாடம் இருக்குன்னா மொத்தம் இவ்வளோ பாடம் இருக்குது. அந்த மொத்த பாடத்தையும் புக் பேஸ்டு இத்தனை பாடத்தையும் நீங்கள் கவர் பண்ணி பார்த்துருங்க. ஓகேயா? இத்தனை பாடத்தை நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா திருக்குறள், இலக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலக்கியம் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. புரியுதா? அப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சியெல்லாம் ஆல்ரெடி எல்லாம் படித்து வச்சுருப்பீங்க. அது வந்து நமக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ஏன்னா நம்ம ஈஸியாக அதெல்லாம் படிச்சிடலாம். நமக்கு தலைவலி எது அப்படின்னா இதுதான். மொத்தம் இந்த எத்திக்ஸ் புக்கெல்லாம் நிறையா இருக்குது. நிறையா விஷயம் படிக்கணும். ஓகேயா? அதனால் ஃபஸ்ட்டு யூனிட் 6 எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. புரியுதா? அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பெரிய பாடம் படிக்க வேணாம். சின்ன பாடம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் 6th 7thலாம் வருதுல்ல, அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். ஏன்னா அதை நம்ம 6th 7th படித்தோம்னாவே அந்த 9th 10th இல்லை, 9th 10th இல்லை, 9th இருக்குது. 9th பாடத்தில் அப்படியே கனெக்ட் ஆகுது. 9th படம், அப்புறம் 11th ஹிஸ்ட்ரிலாம் நிறைய படம் வந்து அப்படியே கனெக்ட் ஆகுது. ஓகேவா? அதனால் 6th பேசிக் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை முடிங்க. புரியுதா? அதை முடிச்சுங்க. திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா, திருக்குறள் வந்து எப்படின்னா எங்கெங்கே கவர் ஆகுதோ அந்த கவரில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திருக்குறள் வந்து ஸ்கூல் புக்குக்காக அத்தனையும் படிச்சிருங்க. படித்து முடிச்சதுக்கு போக இந்த நான் இப்போ வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து படிச்சிங்கனாவே உங்களுக்கு அது போதுமானது. புரியுங்களா? இப்போ வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை பாடம் எண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து எத்தனை பாடம் முடிப்போங்கிறது நீங்கள் தான் வச்சுக்கணும். புரியுதா? ஒரு 5 பாடம்னா நான் வந்து இன்றைக்கி 6th 7th மொத்தம் எத்தனை பாடம் இருக்குது, இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பாடம் இருக்குது. அந்த 6 பாடத்தை வந்து இன்றைக்கி ஒரு நாள் நான் முடிக்கணும். புரியுதா? இன்றைக்கி ஒரு நாள் நான் முடிச்சே ஆகணுங்க. ஒரு எய்ம் வைங்க, முடிச்சிடலாம். அடுத்த 3 பாடம், அடுத்த ஒரு 4 பாடம் இருக்குது. நான் வந்து 9th புக் இருக்குது, அது ஒரு 3 பாடம், ஒரு 4 பாடம் இன்றைக்கி முடிக்கணும். அப்படின்னு ஒரு நாளைக்கு 4 பாடம் படித்தா கூட அப்போ 3 நாளைக்கு நம்ம முடிச்சா 12 பாடம் முடிஞ்சுது. உங்களுக்கு வந்து மொத்தமாக இது முடிஞ்சிச்சு. புரியுதா? 3 நாளில் ஒரு டாபிக் இது முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியெல்லாம் அது ஒரு 3 மணி நேரம் இருந்தால் போதும் அதை நீங்கள் படிக்கிறதுக்கு. ஆல்ரெடி படித்து வச்சவங்களுக்கு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி படித்து வச்சவங்க கூட மறந்துடும். ஏன்னா இப்போ வந்து நான் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டு இதை முடிங்க. 2வது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி முடிங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சீர்திருத்தவாதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது 10ஆம் நூற்றாண்டு இருக்குங்களே. 10ஆம் நூற்றாண்டில் வந்து ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர் படித்தா போதும். ஆனால் இப்போது படிக்கும் போது நீங்கள் ராஜாராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜம், பாத்தன சமாஜம் அதெல்லாம் படிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து அது ரொம்ப ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மில் வருதுல்ல, அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை ஒமிட் பண்ணாமல் இதை படிச்சிருங்க. இப்படி படித்தா ஈஸியாக கவர் பண்ணலாம். இன்னொன்று மஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கையோடு பார்த்துருங்க. புரியுதா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இப்போ யூனிட் 9 போட்டிருக்கா, நம்ம வந்து யூனிட் 8 போட்டிருக்கா, இது நம்ம ஓல்டு சிலபஸில் அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட்டு பாருங்கள். புரியுதா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன்ல, அந்த தமிழ் வரலாறு சொன்னேன்ல, அது கிட்டத்தட்ட எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க தெரியுமா? 622 கொஸ்டின் மொத்தமாக கேட்டிருக்காங்க. புரிஞ்சிச்சா? 622 கொஸ்டின் மொத்தமாக இங்கே பார்த்துக்கோங்க. 622 கொஸ்டின் மொத்தமாக இப்போ வரைக்கும் சங்ககாலம் காலம் இருக்குல்ல, 622 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், ஆங்கிலேயர் ஆட்சி பற்றி நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து வச்சுருக்கேன்னா, ஏன் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா, பாடம் முடிச்சோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பழனி சதி திட்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இதுலேயே கிடையாது. இதில் சிலபஸ் நம்ம புக்லேயே இல்லை. இது வந்து அவுட் சோர்ஸில் இருக்குது. இது வந்து வேறு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸாக இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா இது அப்படியே ஒரு இடத்துக்கு வச்சா கூட நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. புரியுதா? அதை வந்து நம்ம மஸ்ட்டு பார்த்து வச்சுக்கிறது பெட்ரு. ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? ஓகேவா? இப்போ வந்து நான் பாடம் கவர் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் பார்க்கணும். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இன்னொன்று,
தமிழ்நாடு பேஸ்டு நம்ம இப்போ ரீசெண்டாக அந்த தொழிலாளர் பண்ணியிருப்பாங்கள்ல, கொடுமணல் ஆகட்டும், கீழடி, ஆதிச்சநல்லூர், அப்புறம் நம்ம புதுக்கோட்டையில் ரீசெண்டாக ஒன்று ஒரு அகழாய்வு பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரீசெண்ட் நியூஸு. அந்த ரீசெண்ட் நியூஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அது ஒன்று பார்த்து வச்சுக்கணும். இன்னொன்று, நம்ம 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் புக் இருக்குது பார்த்தீங்களா, 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் புக் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிச்சாகணும். புரியுதா? நான் ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிக்க சொல்கிறேன்னா, அதில் வந்து இப்போ பாருங்கள், இந்த சங்ககாலம் இருக்கா, சங்ககாலம் வந்து இக்காலம் மாதிரி இருக்குதா, இலக்கியம் ஃபுல்லாக படிக்க சொல்கிறாங்களா, அந்த இலக்கியம் மட்டும் காப்பியும் நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல் புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு தான் பண்ணிங்க. ஸ்கூல் புக்கை படிச்சதாகணும். நான் சிலபஸைஸ் போகிறேன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கைஸ் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சிலபஸைஸ் போய்க்கலாம். ஓகேவா? இப்படி கவர் பண்ணிங்கன்னா யூனிட் 6 வந்து ஈஸியாக கவர் பண்ணலாம். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ஈஸியாக நான் கவர் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இந்த புத்தா புக் இருக்கா, இந்த புக்கில் அக்காலம் முதல் இக்காலம் வரைக்கும் என்னென்ன இருக்கோ அவங்க வந்து தெளிவாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புக்கு வாங்கி வச்சா நீங்கள் படிக்க ஓகே தான். ஆனால் கடைசி டைம் இந்த புக்கை படிக்க முடியாது. நான் ஏன் இந்த புக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஏதோ யூனிட் 6க்கு ஒரு குழப்பம் வந்தால் எடுத்து பார்த்துக்கலாம், அதுக்காக தான் இந்த புக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இப்போ ஒரு நம்ம படிச்சுட்டு டைம் இருந்தால் கூட இந்த புக்கை பார்க்கலாம். ஸோ அதனால் நம்ம இந்த புக்கு இப்போதைக்கு விட்டுறலாம். புரியுதா? இப்போ இப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து யூனிட் 6 கவர் பண்ண முடியும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 6 எப்படி படிக்கணும், எப்படி கவர் பண்ண தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.